உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் ரீதியாகவும் பேச்சுகள் ரீதியாகவும் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த மே 15, 18 முக்கிய பயிற்சிகள் நடக்க இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒரு நாள் கேப்பில் இந்த பயிற்சிகள் நடக்க போகுது. ஸோ மே 15ஆம் தேதி குரு பயிற்சியும், திருக்கணிதப்படி மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடைபெற போகுது. ஸோ இந்த பேச்சுகள் 2 பேச்சுகளுமே முக்கியமான பேச்சுகளாக கருதும் போது இப்போ போர் மற்றும் பதற்றமான சூழ்நிலைகளும் நிலவிட்டு இருக்கு. ஸோ பொதுவான பலன் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியுமா சார்? பொதுவாக சனி பயிற்சி ஆகும்போது நானே சொல்லி நம்மளோட சேனல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா, சனி ராகு குரு அந்த மீனத்தில் உட்காரும்போது தண்ணி தீ பிடிக்கும். அதான் குண்டு போட்டால் தீ பிடிக்கும், சும்மா தன்னை போல தீ பிடிக்காது. அது காரணம் என்னன்னா, அந்த எல்லா கிரகமும் அங்கே இருக்குதுங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நான் ஜாதக ரீதியாக நம்ம படிக்கவும் இருக்க புக்ஸை படிச்சிருக்கோம். அதை பற்றி மாற்றியெல்லாம் திடீர்னு தோணி ஒருத்தன் ஆப்போசிட்டாக சொல்கிற ஐடியா எனக்கு இல்லை. அதில் என்ன நம்ம படித்தோமோ அதுதான் சொல்லணும்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் தான். அதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பு இருந்தால் எந்த நாட்டில் சண்டை வரும், எப்படி வரும் அப்படின்னால யோசிச்சது உண்டு. அமெரிக்காவுக்கு தான் சண்டை வரும், ஏன்னா அவர் விருச்சிகராசி, கண்டிப்பாக ட்ரம் ஏதாவது இடக்க முடக்கா பண்ணி சிக்கலை ஏற்படுத்துவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் மையப்புள்ளி எதுன்னு ரொம்ப நாள் தேர்னது உண்டு. மையப்புள்ளி இதுக்கு ஜோதி இடத்துக்கு மையப்புள்ளி எங்க அவனும் சொல்றான், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. அப்போ ஒருத்தன் சன்சைன் வச்சு வெளிநாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாம் எப்படி இதை சொல்றோமோ இதே மாதிரி தான் வெளிநாட்டுலயும் இப்போ பெரிய ஜோசிகாரங்களாம் இருக்காங்க. கார்டு போட்டு சொல்றவங்க இருக்காங்க, அதெல்லாம் போட்டு பண்றவங்க இருக்காங்க. அப்போ அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க இப்போ சைனாவில் பார்த்தா அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இதில் யாருக்கு இது கரெக்டாக வேலை செய்யும், எழுதப்பட்டது யாருக்கு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் இருந்துருக்கேன். இது படிச்சது சொல்லிட்டு இருக்கோம், பட் இதுக்கு ஆதாரம் இங்க அப்படிங்கும்போது இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த மாசம் எனக்கு பெரிய ஆதாரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்குது. இந்த இது இந்த ஜாதகமே எழுதப்பட்டது உலக லெவலுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலையில பிரச்சனை நடக்கும், முதல் ஈசன் வரை அப்படின்னு ஒரு கணக்குல தான் ஜோதிடமே எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்தியாவில் தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜாதகம் துல்லியமாக இந்தியன் பேஸ் பண்ணி தான் இது இங்கதான் முதல் புள்ளியே இருந்தது. ஜோதிட ரீதியா நான் உணர்ந்தது இங்கதான். அது கரெக்டான பேட் டைம்ல அவங்க ஒரு சூப்பர் டைம் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற சமயத்துல வாழ ஆரம்பிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். நான் எல்லா கிரகமும் ஒரே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா சண்டைகள் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும், பெரிய விபரீதமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், பெரிய மிராக்கள் நடக்கும். அப்படின்னால மிராக்கள்னா இந்த மாதிரி ஓவர் த நைட், ஒரு நைட்டு தான் இது ஓவர் த நைட்ல 9 இடத்துல போட்டு தாக்குதல் நடந்ததுன்னா இதெல்லாமே ஓவர் த நைட், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நைட். அப்போ இவங்களுக்கு அது பெரிய எடுத்துக்காட்டாகுது. அப்போ இந்த ஜாதகம் முழுக்க முழுக்க 200% உண்மை என்று இந்த ஒரு நிகழ்ச்சியில நிரூபணம் ஆகுது. எனக்கு நம்பிக்கை இன்னும் நார்மலாவே நம்புவேன்.
அதிபயங்கரமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. சார், இப்போ 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த 2 பயிற்சிகளும் முக்கியமாக பயத்துல இருக்கிற அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். இந்த 3 மாசம் சனி பயிற்சி மாவிச்சலுங்க, இதுல பிறந்த குழந்தை எல்லாருமே இங்கெல்லாம் நீங்க பிறந்த முன்னாடி நடந்ததுதான் சொல்லிட்டு, இப்ப பிறக்க குழந்தைகளுக்கு யாருமே பேசவே இல்லை. இப்ப பிறந்த குழந்தைகள்லாம் பெரிய மிராக்களாகவும் எல்லா கிரகமும் ஒன்னா இருக்கறனால அதிபயங்கரமான அதிபுத்திசாலிகளாகவும் பயங்கரமான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆளாகவும், சில தோஷங்கள் பலமா இருந்தால் சில பேர் வந்து டஃபன் இதை கூட பார்ப்பாங்க, அவங்க அதுல மிராக்கிள் பண்ணுவாங்க. அப்போ எப்படியா ஒரு வகையில் சாதனை பண்ணுவாங்க. மைனஸா இருந்தாலும் அவங்க சாதனை பண்ணுவான், பிளஸ்ஸா இருந்தாலும் சாதனை பண்ணுவான். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளுகளா இந்த பழக்க குழந்தைகள்லாம் இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா பெருசா பேசப்படக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. ஓகே சார். ஸோ 12 ராசிகள்ல முதலாவதாக மேஷம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி இரண்டும் சேர்ந்து எப்படி அமையும்? 12ல இது வரைக்கும் இருந்த 12ல தான் அல்லாஹ் இப்ப வச்சு செய்யும். மேசராசிக்காரங்களும் கதி கலங்கி போய் இருப்பாங்க. ஏன்னா 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ராகு குரு எல்லாம் ஒன்னா உட்காந்து 12 வயத்துல இருக்குது, தொட்டதெல்லாம் நட்டமாயிருக்கும். இந்த குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் ஆகும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க குடும்ப செல்வ செழிப்பும் படிப்பு சம்பந்தமாகவும் வெளிநாடு போகக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போயிடுது. அப்ப என்ன ஆகும்னா லாபம் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய, எனக்கு 7 நான் எனக்குலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இன் ஃபியூச்சர். இப்ப இந்த மாசமெல்லாம் கிடையாது, அடுத்த 3 மாசம் கழிச்செல்லாம் பயங்கரமா வேலை செய்யும். மேசராசிக்காரங்க வந்து குருவை வந்து குரு பகவானை போய் வேண்டணும், இல்லை தனிப்பட்ட குரு கோயிலுக்கு போகலாம். குரு ராகுவும் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் பயிற்சி அன்னைக்கு போய் கும்பிடலாம். பக்கத்தால போய் கும்பிடுங்க. ரொம்ப இதுக்காக தட்சிணாமூர்த்தி கும்பகோணத்துக்கே போய் கும்பிடணும்ல ஒன்றும் இல்லை. பக்கத்தால இருக்கக்கூடிய குரு பகவானை கோயிலுக்கு போய் நின்று கும்பிட்டு வந்தாவே போதுமானது. ஓகே. அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? பொதுவா இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாள் வந்து ரிஷபத்துல தான் அடைஞ்சது, ரிஷபராசியில தான் அடைஞ்சது. இப்போ வந்து 11ல இருந்தாலும் இந்த ராகு குரு மாறும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியாகவும், நாட்டுக்கே செல்வ செழிப்பா ஆகக்கூடிய ஆளாகவும், முதல் 6 மாசம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ இந்த பொருளாதார நிலை எல்லாம் யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க, பெரிய பெரிய நாடுகள்லாம் பெரிய சபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மெச்சுதல் போடக்கூடிய ஆளாகவும், அந்த ராசியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இதே தான் மெச்சுதல் தான். படித்தவன், பெரிய ரெக்கார்டு வாங்குவவன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன், பெரிய மார்க் எடுக்கக்கூடியவன், இந்த எக்ஸாம் எழுதுவாங்க நீட் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாமில் பெரிய மார்க்கெல்லாம் வாங்கக்கூடிய ஆட்களா மாறுவாங்க. ரொம்ப ஏழையும் கூட ஜெயிப்பாங்க. எல்லாம் நீட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீட் ஏன் வந்ததுன்னு எதனால வந்ததுன்னு கூட சில பேர்த்துக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் விடியும், அதுக்கு ஒரு விடிவு கால போக்கும். நீட்னா என்னன்னு தெரிய அளவுக்கு சூழல் ஏற்படும். பணக்காரங்க மட்டும்தான் அந்த மெடிக்கல் படிக்கக்கூடிய சூழல் ஒரு காலத்துல இருந்தது. சீட்டு 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் சவுண்டே இல்லை நீட் வந்ததுக்கப்புறம். ஆனா அதை அப்படியே அதுல மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே ஓகே இதுதான் ஃபார்மேட்டுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம அதை பத்தி பேசணும்னா நிறைய வரும். அதனால இந்த ரிஷபராசிக்காரங்க பெரிய அந்த சுக்கரன் பலமா இருக்கிறதுனால திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு லாட்ரி அடிக்கக்கூடிய சூழலும் கூட ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து வெளியூர் போகக்கூடிய சூழல் ஏற்படலாம், வெளிநாடு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம், பெரிய வருமானங்கள் வரக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஒரு பெரிய பங்கு சந்தையில் பணம் போட்டு மாட்டிட்டு திருப்பி எடுக்க முடியாத சூழலெல்லாம் இருக்கவங்கெல்லாம் இந்த இந்த குருவும் ராகும் மாறும்போது பெரிய அவங்களுக்கு வருமானத்தோடையும் அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டோம் இனிமேல் சேஃபாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படலாம். பெரிய விபத்துலேருந்து தப்பிக்கலாம். இத்தனை இருக்குது அதில். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக? குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதே குரு பகவான் ராகு கோயிலுக்கு பயிற்சி அன்னைக்கு போகணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன கோயிலுக்கு நான் சொல்லணும், என்னை ஃபாலோ பண்ணணும்,
அப்படி அப்படி அதில் நான் என்ன நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டனோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக மிதுன ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி இரண்டுமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? இதுவரைக்கும் 10ல் எல்லாமே 10ல் தான் உட்காந்துட்டு இருக்குது. பதவிகளும் தொழில்களும் அப்போ 10ஆம் இடம் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களும் இதில் எல்லாத்துலேயுமே பங்கம் ஏற்பட்டிருக்கும். ஓகே. அதிபயங்கமாக பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும். ரொம்ப காலமாக கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கவங்க, ரொம்ப காலமாக கோர்ட் வழக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இந்த குரு மாறும்போது குரு ஆகும் 9ஆம் இடத்துக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 9ல் குரு வரப்போகுது மிதுன ராசிக்கு. காத்துட்டு இருக்காங்க நிறைய மிதுன ராசிக்காங்க. இப்போ 8ல் குரு 10ல் குரு இதெல்லாமே டேஞ்சரானவங்க தான். இப்போ 10ல் குரு இருக்குது. பதவி நாசம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் 9க்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஓகே சார். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? பரிகாரம் அத்தனாஈஸ்வரர் கோயிலுக்கு போகணும். இப்போ இந்த மாதம் அத்தனாஈஸ்வரர் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கூத்தாண்டவர் கோயிலும் கூட இருக்கும். அதுதான் மூலஸ்தானம். ஓகே. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அங்கே கும்பிடுவாங்க. ஆணும் பெண்ணும் கலந்தது தான் மிதுன ராசி. அத்தனாஈஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒரு நிமிஷமாவது நின்று கும்பிட்டு அவங்க அங்கே மண்டிட்டு கும்பிட்டு அங்கே போய் கோயிலில் போய் தானம் பண்ணவோ உண்டியில் பணம் போட்டதுனாலையெல்லாம் எதுவும் கிடைச்சிட்டு போகவில்லை. இவங்க உண்மையிலேயே மண்டிட்டு கும்பிடும்போது வேர்த்து தன்னோட பாவங்களை போக்க சொல்லியோ இல்லை எனக்கு என்ன இது தேவைன்னு கேட்கும்போது கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும். ஓகே. வருஷம் பண்ணணும். கூத்தாண்டவர் கோயில் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசிக்காரங்கள்லாம் அந்த இதுக்கு போனால் நல்லது. சில பேர் அங்கே போவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா திருநங்கைகளை கூப்பிட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறோம். சில டைமில் காசு கொடுக்குறோம். சில டைமில் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அவங்களே சுற்றி இது கையில் கொடுப்பாங்க. அது என்னமோ கடவுளே நம்மள்கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க அது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் அதனால் அவனுக்கு அந்த பண வருமானம் அந்த மாதம் வருதுன்னு அவன் நம்பிக்கை ஏற்படுத்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. கண்டிப்பாக. அப்போ அவன் உண்மையாகவே வேண்டான்னு அர்த்தம். அது மாதிரி அத்தனாஈஸ்வரர் கோயில் நெருக்கடியாக போய் கும்பிடும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இரண்டும் இந்த பயிற்சிகளுடைய பலன் எப்படி இருக்கு? இப்போதான் அஷ்டம சனி விலகுச்சுன்னு சொன்ன காலம் போய் இப்போ மீண்டும் குருவும் ராகுவும் திருப்பி சிக்கல் ஏற்படுது. அப்படி சிக்கல் ஏற்படும் போது என்ன ஆகும்னா அதே அஷ்டமம் கஷ்டமாகக்கூடிய சூழல் ஏற்படும். கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வெளிநாட்டு போகக்கூடிய தடைகள் ஏற்படும். வெளிநாட்டு போனவங்க திடீர்னு எல்லாம் பிளான் பண்ணி இருக்கவங்க இப்போவே போயிடணும். இல்லை என்றால் அங்கேருந்து திருப்பி அனுப்பக்கூடிய சூழல் ஏற்படும். வெளியூர் போகக்கூடியவங்க இல்லை வெளிநாடு போகிறவங்க வெளி வேலைக்கு போகிறவங்க வெளியில் போகணும் இல்லை வெளி வீடு வாங்கணும் இல்லை புது இடம் வாங்கணும் புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும். இந்த 1 மாதமாக பெரிய மிகாக்கள் நடக்கும். என்னென்னமோ நடந்துச்சேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சும்பாங்க. இப்போ குரு மாதக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. கல்யாணமும் அதே மாதிரி ஒரு பெரிய மாயையை நம்பிட வேண்டாம்னு நம்பக்கூடாது. ஒரு மாயை இப்போ ஒரு பெரிய மாய வலையை விரிச்சு வச்சிருப்பாங்க. மக்கள் எப்பவுமே எல்லாருமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னை விட வசதியான ஒரு மாப்பிள்ளையாவோ தன்னை விட வசதியான ஒரு பெண்ணோ இப்போ தன்னை விட வசதி உள்ள ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் செட்டில்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவங்க ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், நீ என்ன பண்ணாலும் ஏழை ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஏழையே கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவங்க அதெல்லாம் பெருசாக நம்பாம கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அங்கே எங்கிட்டையும் ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. நான் சொன்னேன் ஒரு ஏழைத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படி. அவங்க அதெல்லாம் நம்பவே இல்லை.
அவங்க சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பண்ணி ஒரு 2-3 வருஷத்துலேயே அவன் வேலையை எழுதி கொடுத்துட்டான். வேலையில் ஒரு பெரிய பிரச்சனையே, வேலையே வேண்டான்னு சொல்லிட்டான். எந்த வேலையை நம்பி கொடுத்தாங்களோ அந்த வேலை இல்லையே. அப்போ அங்கே ஜாதகம் தான் ஜெயிக்கும். நீங்கள் அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மாயவை நீங்கள் பெரிய இடமா பெரிய வசதியான கடகராசினாவே கொஞ்சம் வசதியான மாப்பிள்ளை தான் வருவாங்க. வசதியான பொண்ணு, அதை பொண்ணுக்கு கடகராசியாக இருந்தால் மாப்பிள்ளை வசதியான மாப்பிள்ளையாக வருவாங்க. மாப்பிள்ளை கடகராசியாக இருந்தால் பொண்ணு வீட்டுக்காக கண்டிப்பாக வசதியாகவும் இல்லை புத்தியில் அது உள்ள புத்திசாலித்தனமாகவும் தான் வருவாங்க. அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இவங்களுக்கே வரும் வாய்ப்பு. இந்த எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கடகராசி ஆசையை காட்டி ஏமாந்துடாத, மோசம் போயிடாத, மாய விலை. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகுவும் குருவும் சேர்ந்து மறைஞ்சு போயிடுது. உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாயை காட்டுவாங்க. காட்டி அது மூலியமா உனக்கு ஏமாத்தப்பட வச்சோ இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தியோ நான் ஏமாந்துட்டேன்னு வாய் விட்டு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். இவங்கெல்லாம் எப்படின்னா எந்த மாதிரி சாமி கும்பிடணும்னா, ஒரு 3 விதமான சாமி கும்பிடணும். முதல்ல அந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான சாமி கும்பிடணும், நிலா பார்த்து கும்பிடணும். குரு 8ஆம் இடத்துல போய் சேர்ந்ததுனால தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு, ஏதாவது ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகலாம். ராகுவோடு சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, ராகுவும் தட்சிணாமூர்த்தியும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு போகலாம். அந்த கோயிலுக்குள்ளே ராகு இருக்கணும். இல்லை தட்சிணாமூர்த்தி இருந்த கோயிலுக்குள்ளே ஒரு புத்தோ இல்லை ராகு சம்மந்தப்பட்ட மதமோ அங்கே பேசப்படக்கூடிய சூழல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போனால் நல்லது. இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ரொம்ப குஷ்டமா இல்லை ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு சித்தரோ இல்லை ஒரு இப்போ தாத்தா கோயில்னு சொல்கிறோம், கனகப்பட்டி சித்தர்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்க, கனகப்பட்டி சித்தரில் உடம்பெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் தான், காலெல்லாம் புண்ணாக இருக்கும். ஆனால் அதை பற்றி எல்லாம் கண்டுக்காமல் அப்படியே இருந்து அப்படியே அதுக்காகவே வாழ்ந்து அங்கே போய் கோயிலே அதாவது அந்த மாதிரி கடவுளை கும்பிடும்போது அது அவங்களோட பிரச்சனையை அங்கே சொல்லும்போது தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? அவங்களுக்கு இப்போதான் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ அஷ்டமத்துல தான் ராகு உட்காந்துட்டு இருக்காரு, குரு உட்காந்து. இது எல்லாமே ரிலீஃப் ஆகும். நீ ஒரு ஜூன் ஜூலைலலாம் அவங்க நல்லா பேசப்படக்கூடிய ஆளாகவும், சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆளாகவும் கொஞ்சம் இந்த 3 மாதம் பெண்டை கழட்டு தான் செய்யும். இந்த மாதமெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி ஒன்று நடக்குமா, நம்மளுக்கு தடங்கள் இருக்கும், கொடுத்த பணம் வராது, யாருக்காவது கையெழுத்து போட்டிருப்பாங்க, இல்லை கையெழுத்து போட சொல்லி பெரிய அதிகாரிகளிடம் இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. பெரிய அதிகாரியாக இருப்பாங்க சிம்மராசிக்காரங்கெல்லாம், பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. ஏதாவது பச்சைங்கு போடக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பெரிய ரிலீஃப் ஏற்படும், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேலையிலேயே ஒரு பெரிய பதவி கிடைக்கும். அஷ்டம சனின்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பண்ணலைன்னு சில ராசிகளுக்கு மட்டும்தான். எல்லா ராசியும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாகவே இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அஷ்டம சனி. இதே மிதுன லக்னம் இல்லை துலா லக்னம் இப்படியெல்லாம் லக்னம் இருக்குது. பொது பலன் கேட்டுட்டு நான் யார்கிட்டையுமே ஜோசியம் பார்க்க மாட்டேன், பலன் இந்த யூடியூப் சேனல் எல்லா சேனலும் கேட்டுட்டு நானே ஒரு ஜோசிக்காரன் ஆவேன்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய தவறு தான். இவங்க சூரியனை பார்த்து கும்பிடணும். சூரியன் 3 வகையான சூரியனை கும்பிடணும். நிலத்து மேலே நிலம் வீட்டுக்கு முன்னாடி நின்று சூரிய பகவானை அதிகாலை சூரியனை கும்பிடணும். மலை மேலே இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து கும்பிடணும். மலைனா ஏதாவது கோயிலுக்கு போகும்போது அங்கே மலை இருக்கும், அந்த மலை மேலே நின்று கும்பிடணும். இல்லை மலை ஒட்டி சூரியன் உதிக்கவோ இல்லை டவுனாகவோ இருக்கும், அதே போய் கும்பிடணும். தண்ணி மேலே தண்ணிக்கிட்ட போய் தண்ணியில் நின்று கும்பிடணும். கடல் சார்ந்து, குளம் சார்ந்து, ஆறு சார்ந்து இந்த மாதிரி பகுதியில் போய் கும்பிட்டா நல்லது. ஓகே சார். அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி 2 பயிற்சிகளும் எப்படி அமைய போகுது? அருமையான இடத்துல போகும். கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம்
இருக்க கன்னிவாசிக்கு அத்தனை பேர் தூசி தட்டுவாங்க. இந்த மாதம் எல்லாம் பெரிய பெரிய மிராக்கள் நடக்கும். வெளிநாட்டிலேருந்து தொடர்புகள், பணங்கள், வசதிகள், கிடைக்காத பணம், கிடைக்காத இது, இப்போ வாயத்தை வந்து 100 கோடி 50 கோடி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ குருவும் ராகும் ஆகணும்னு இப்போ இந்த 4 மாதமாக அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. சனி மாறணுன்னு இப்போ மாறிடுச்சு, இடத்த மாறும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா எல்லா விஷயமும் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சோணும். கணக்கு வழக்கு எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோண்டி அவங்க கொடுத்த கிஃப்ட்டும் கூட திருப்பி புடுங்கக்கூடிய சூழல். நான் சும்மா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவங்க கூட திருப்பி கணக்கை கேட்டு வாங்கிடுவாங்க. சும்மா பண்ணேன், சும்மா ஒரு பெரிய இது கொடுத்து வைப்பாங்க, அது திருப்பியும் கூட வாங்கிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இதெல்லாம் நடக்கும். அது 1 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, 100 கோடியாக இருந்தாலும் ஒரு கணக்கு ஒன்று தான். அது 50 லட்சம் கொடுத்தாதான் கிஃப்ட்னால நினைக்கக்கூடாது. கொடுத்த பொருளை வாங்கக்கூடிய சூழல். காரம் கூட கிஃப்டாக கொடுத்து வைப்பாங்க, திருப்பி வாங்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் எல்லாம் வாய் பதனமாக வச்சுக்கணும். நம்ம இனி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சனியும் கூட இருக்கிறதுனால ரொம்ப சிக்கல்கள்லாம் ஏற்படும். போலீஸு, அப்புறம் கட்ட பஞ்சாயத்துகள், அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல். இந்த ஹவுஸ் ஓனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு திடமான எல்லா ராசிக்கும் சொல்கிறேன், இவங்க குடியிருக்கவங்ககிட்டெல்லாம் தன்னோட ஆளுமையை காட்டி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க முடியாமல் கொடுக்கக்கூடாதுன்னு அளவுக்கு ஆக்கி ஏமாத்துனா உண்மையை ஒருத்தன் ஏமாத்துவான். அதுக்கு கன்னி ராசிக்காங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். இதுலேருந்து போய் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும். அந்த கன்னிக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. ஆட பாட அதுங்களை கற்க தேட. அப்படிப்பட்ட நீ ஒரு கன்னிவாசியாக இருந்து ஒரு கன்னிங் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதனால இந்த அப்படி ஆக்கி விடும், மதி மாற்றி விடும் இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம். அதனால் அப்படி ஏமாறாம யாரையும் ஏமாத்தாம இருந்தீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். ஓகே சார். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? நந்தியை பார்த்து கும்பிடணும். அதே சமயத்தில் மருதமலையில் இருக்கக்கூடிய இடும்பன் கோயிலில் போய், மருதமலை நடந்து போகிற வழியில் இடையில ஒரு இடும்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் போய் நின்று கும்பிடணும். அந்த சைடு இருக்கும் கோயம்புத்தூர் பக்கம் போனவங்க மருதமலைக்கு போகணும்னு நினச்சா இதுக்கு போகலாம். எல்லாருமே திருச்செந்தூரே போகணும் அவசியம் இல்லை. அந்த 6 படையில் இது ஒரு மருதமலையும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஆமாம், 7வது படையும் கூட அதுதான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அதுக்கு யாரும் போகவில்லை, கோவை மாவட்ட மக்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போய் அங்கே நின்று கும்பிடும்போது, கோயிலுக்கு கூட போகணும்ல, அந்த இடும்பன் கோயிலை போய் நின்று கும்பிடும்போது கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி எப்படி அமைப்போம்? இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு ராகு ஒரு நல்ல இடத்துக்கு சனி சத்துவ வியாதி கடன் அந்த பகுதியில் இருந்து குரு 9ஆம் வீட்டுக்கு போய் ஓடிப்போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொன்னா இந்த துலா ராசிக்காரங்களை போய் சேரும். அப்படி 9 குரு இந்த துலாம் இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஆளாக இருக்காங்க. அதே சமயத்தில் பேரு புகழ் அடையக்கூடிய துலாம்னாவே துலாக்கோல் போல் வாழக்கூடிய ஒரு ஆளாகும். இது கரெக்டாக ஒரு அம்பு மாதிரி இருக்கும். சனி இந்த பக்கம் பார்த்தா ராகு, இந்த பக்கம் குரு, ஒரு வியூகம் வகிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் இவங்க பெரிய வியூகம் போட்டு அதில் பெரிய வெற்றி காணக்கூடிய ஆளாகவும், பெரிய ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளாகவும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும், எல்லா பெரும்புகளும் அடையக்கூடிய சூழல் இந்த வகுப்பை இதுக்கு உண்டு. அப்படி இப்போ தான் சமயத்தில் நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஐயாவோட ஜாதகம் இத்தனை நாள் விருச்சகம்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி விருச்சகம் வேலை செய்யும்? வாய்ப்பே இல்லை. விருச்சகத்துக்கு அங்கே ஒன்றா அவங்க அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலேயோ போகணும். அப்போ எப்படியோ அடக்க முடக்க வேலை பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார், சிஎம் ஆனார், சிஎம் ஆகி பிஎம் ஆனார். இப்படி தான் போகுது ஒழிஞ்சு
விருச்சகத்துக்கு அப்படி இல்லையே. இது எங்கன்னா ஒரு சேனல்ல சொல்ற மிகப்பெரிய ஒரு சேனல். அந்த சேனல்ல அதை நடத்திட்டு இருக்கிறவர் சொல்றாரு, ராகுல் காந்தியும் விருச்சகராசி, நரேந்திர மோடியும் விருச்சகராசி, எப்படி சாதியம் இல்லை அப்படின்னு. சாதியம் இல்லைதான். துலாராசி இவர். மோடி அவர்கள் துலாராசி. அவரோட ஜாதகம் பார்க்கல, பட் கட்டம் பார்த்தேன். 2 கட்டத்தையும் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது 2லையும் விட இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து தந்தையை இழந்து தாயோட வாழக்கூடிய ஆளாகவும், கல்யாணமே ஆகாத அந்த இருக்கக்கூடாது. 8ல் ராகு இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தா மோடிக்கு 8ல் ராகு இருக்குது. கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்தாலும் நிற்காது. இப்படியெல்லாம் அந்த துலாத்துக்கு சிக்கல் இருக்குது. கரெக்டாக இருக்குது. அப்போ அதுதான் கரெக்ட். காலையில் 6 மணிக்கு தான் பிறந்திருக்காரு. அவங்க இன்னொரு ஜாதகத்தில் இன்னொரு கண்டுபிடிச்சி 11 மணிக்கு பிறந்திருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 மணி பிறந்தது தான் கரெக்ட். அப்படி இந்த துலாம் வந்து அந்த வியூகம் வச்சு அந்த வியூகத்தில் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும் பெரும் புகழ் அடையக்கூடிய ஆளாகவும் இந்த வருஷம் கரெக்டாக அந்த வியூகம் ஜெயிக்கும். இந்த ட்ரிப் அவர் பேசப்படும். ஆயில் கெட்டி கண்டிப்பாக அவரோட தலைக்கு மிகப்பெரிய வேட்டெல்லாம் பேசி வைப்பாங்க. பெரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே அந்த வியூகத்திலிருந்து அவர் தப்பிச்சு வரக்கூடிய ஆளாக தான் இருப்பார். பொதுவாக துளாராசிக்கு அத்தனை பேர்த்துக்கும் அந்த வியூகம் ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும் அவங்கவுங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும். சாதாரண குடிசை வீட்டில் இருக்க அவன் வியூகம் வைப்பான், எப்படியாவது வீடு கட்டிடணும், கண்டிப்பாக ஜெயிப்பான். பெரிய வேலை, பெரிய போஸ்டிங், பெரிய படிப்பு, அதே மாதிரி நீட் எக்ஸாமில் பெரிய பசங்களாக இருந்தால் பெரிய நீட் எக்ஸாமில் பெரிய டார்கெட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் இந்த 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 நேம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது. இவங்க முருகனோட பலமாக இருக்கிறதுனால முருகனை கும்பிடணும். கரெக்டாக சொல்ல போனால் திருச்செந்தூரே போகலாம், இல்லை திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோ வச்சு வழிபடலாம். அங்கே போய் தான் அந்த கூட்டத்தில் போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. வெளிநின்று கூட கும்பிட்டு வரலாம். மக்கள் வந்து என்னோட இதை பார்க்கவங்க, இந்த சேனலை பார்க்கவங்க எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த சாமியுமே போய் கும்பிட சொல்லல. பணம் கொடுத்து மணிக்கணக்கில் கியூவில் நின்று கும்பிட சொல்லல. வெளி நின்றுட்டும் கூட நீங்கள் உங்களோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுவார். அப்படியெல்லாம் இல்லை, அங்கே உள்ளே போகும்போதே நம்மளோட ஆகா வேலை செஞ்சிடும். நம்மளோட ஆகாவும் அந்த கோயிலுக்கு ஆகாவும் அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கே பிரதேசம் பண்ணிட்டும் கூட அங்கேயே சுற்றிட்டும் கூட கும்பிட்டு வந்துடலாம். ஆனால் கும்பிடணும், முட்டி போகணும். சும்மா போய் நின்று பண்ண அப்படியெல்லாம் அந்த கடல்கிட்ட நின்று கூட அந்த கடலை பார்த்து கும்பிட்டு வந்துடலாம். அதுக்காக போய் கஷ்டப்பட்டு நீங்கள் போய் உள்ளே பூந்து கியூவில் நின்று அது போய் அந்த சாமி பார்த்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த இதுலேயுமே எழுதலை. இவங்கள கிரியேட் பண்ணி அது பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு காலம் மாறுவாங்க, நான் சொல்கிற காலம் மாறும். போய் வெறும் கும்பிட்டு மட்டும் வருவாங்க, தட்டிலையும் கூட போட மாட்டாங்க, உண்டியில் போடுவாங்க. காலம் வரும், நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். துளாராசிக்காரங்க கண்டிப்பாக அது செய்வாங்க. கண்டிப்பாக சார். அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி எப்படி அமையும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சூப்பர் டைமில் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய காலமாக இருந்துருக்குது. இந்த குருவும் ராகுவும் ஓப்பன் ஆகுது, உடையுது. 8ஆம் இடத்துல போய் குரு போய் லாக் ஆகுது. இந்த பக்கம் ராகு பார்த்தீங்கன்னா ராகு நல்ல இடத்துக்கு வர. அப்போ அந்த குரு கொஞ்சம் புத்தி இல்லாதனமாக நான் வேலை பண்ணிட்டேன், ஒரு புத்திசாலித்தனமாக நான் பண்ணாமல் புத்தி இல்லாதத்தனமாக ஒன்று பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். கோர்ட்டு வழக்குகள் பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பௌர்ணமி காலத்தில் அமாவாசை காலத்தில் போய் அமாவாசைக்கு திருவண்ணாமலையும் பௌர்ணமி காலத்தில் நிலா பார்த்து கும்பிடக்கூடிய சூழல் இருந்தால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய காலம் மாறும். ஓகே சார். அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி 2 பயிற்சிகளும் எப்படி அமையப்போம்? இப்போ இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதியும் 18ஆம் தேதி வரைக்கும் பாடுபட்டு என்னென்னமோ வியூகமெல்லாம் வச்சுருப்பாங்க, என்னமோ பிளான் எல்லாம் பண்ணுவாங்க.
ஏழ்றதா விட்டுடுச்சு, எல்லா ஜோசிகாரும் பார்த்து சொல்றாங்களே ஓஹோன்னு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் அடைஞ்சு பெரிய யோகத்தை கிடைக்காத வருமானம், கிடைக்காத பணமும், கிடைக்காத புகழும், கிடைக்காத செல்வங்களும், ஏன் குழந்தையே இல்லை இத்தனை வருஷமா இல்லைன்னு சொன்னவங்களுக்கும் கூட இந்த குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். இதெல்லாமே மே 18ஆம் தேதிக்கு அப்புறம், அதுலேருந்து இன்னொரு மாதம் அப்படி, அதுக்கப்புறம் அப்கமிங் மேலே ஏறிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு டைம் நல்லா தான் இருக்கு. அதனால இவங்க குருவை பார்த்து நல்லா கும்பிடணும். அதுக்கப்புறம் திருச்சிக்கு பக்கத்தால ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து பௌர்ணமி சமயத்துல இவங்கெல்லாம் போகணும். அங்க ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு 6 அடிக்கு வந்து ஒரு லிங்கமும் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அதை போய் அவங்க வழிபடணும். உள்ள போய் உட்காரணும், 1 மணி நேரம் உட்காரணும். அங்க வந்து அங்க இருக்க எல்லா உள்ளுக்குள்ள கூடிய எல்லா இடத்துலையும் போய் அவங்க நின்று கும்பிட்டு வரணும். அப்படி வந்தா பெரிய யோகங்கள். போனோமா உள்ள போய் கடகடன்னு போய் நின்னோமா கும்பிட்டோமான்னு இல்லாம அதுக்குதான் அவளை தூண் கட்டி விட்டுருக்காங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் அம்மா உட்காந்து அங்கேயே இருந்து வரணும், திருச்சிக்கு பக்கத்தால. ஓகே சார், அடுத்ததாக மகர ராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கிடைக்கும்? ராகு சூப்பரான இடத்துக்கு வருது. ஆல்ரெடி 7.5 விட்டுடுச்சு சனி. குரு வந்து இப்போ இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு போகுது. இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகும். இந்த 7.5 இருந்த கஷ்டமெல்லாம் போக்கி இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டை தேடி தான் அது போகும். பெட்டர்மெண்ட்னா சாதாரண பெட்டர்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய பெட்டர்மெண்ட் ஆகக்கூடிய ஆளாகும். சில பேர் வயசானவங்க 70 வயசு தாண்டினவங்க எல்லாத்துக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய, அப்போ எங்கேயாவது சொல் விட்டு மாட்டக்கூடிய ஆளாகும். வார்த்தையால் ஏதோ வார்த்தை சொல்லி யாரெல்லாம்னா திருவோண நட்சத்திரக்காரங்க தான் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலையும் திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வார்த்தைகளை விடுவது ரொம்ப ஜாக்கிரதையாக வரும். ஏமாந்து சொல்லிட்டாங்கன்னா அதுவே ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள வச்சு இந்த சோசியல் மீடியா பேசிகிட்டே இருப்பாங்க. மன அலைச்சல் ஏற்படும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1.5 வருஷம் இருக்குது, 18 மாதம் இருக்குது. இந்த 18 மாதம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப மோசமான சூழல் ஜாதகமாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் மோசமான சூழல் இருந்தால் விஷம் தெரியாமல் விஷத்தை சாப்பிட்டேன் இல்லை விஷத்தையே குடிக்கக்கூடிய ஆளாகும். சில விஷத்தை ஏமாந்து கலந்து அதை இவங்க தெரியாமல் சாப்பிடக்கூடிய சூழலாகும். விஷத்தன்மை நாக்கிலேயோ உடம்புலையோ உத்திகளையோ எங்கெல்லாம் விஷத்தன்மை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் விஷம் ஆகக்கூடிய சூழல் மகராசிக்கு உண்டு. அதுக்காக கெட்ட நேரம்னு சொல்லிட முடியாது. 7.5 விட்டுடுச்சு. அதனால 7.5 விட்டதுனால அந்த பெரிய தாக்கத்திலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து எல்லாத்துக்குமே 2ஆம் இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம். அந்த வாக்கு சில பேர்த்துக்கு சாப்பிட்ற உணவுலையும் கூட வரும். ஒரு உணவை அவங்க வாங்கி வச்ச உணவை டெஸ்ட் பண்ணாமல் அவங்க சாப்பிட்ருப்பாங்க, அது விஷமாக மாறும். விஷம் வந்து தானாக வந்து ஊத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க. விஷங்கு என்ன சாப்பாடு தப்பா இருந்தாலும் அது விஷம். கண்டிப்பா அது செக் பண்ணி சாப்பிடணும். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக? சனி ஆதிக்கம் பலமா இருக்கிறதுனால ஒரு சிவன் கோயிலில் ராகு சம்பந்தப்பட்ட புத்துக்களோ இல்லை ராகுவே கோயிலுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி ஈஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகு சிவன் கோயிலில் ஒரு ராகு ஸ்தலம், அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும். அப்போ அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். உடம்புலப்பேட்டைக்கு பக்கத்தில் கடத்தூர்னு ஒரு இடம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலுக்குள்ள ஒரு 18 அடியில் ஒரு புத்து இருக்குது. அங்கே போய் நின்று கும்பிடணும். ஒரு ஆத்தொட்டி இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது. அங்கே போய் நின்று கும்பிட்டா நல்லது. அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிட்டேன் நானும் இல்லை, யாராவது எந்த ஜோசிகாரன்னு சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நடக்குங்க வந்து எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது. அது வந்து ஏதோ 100 ஜாதகம்
செல்லும். ஆனா இவங்க கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு இப்படி கெட்ட நேரம் இருக்குதுன்னா கரெக்டாக கெஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் ஒரு 4 கோயிலுக்காவது போகும்போது எந்த கோயிலுக்கு நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி எந்த நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி போகணும். இப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாம் அங்கேயே போய் நிற்கிறது வந்து அது தவறு. ஓகே சார். அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? கும்பத்துல வந்து இப்போ வந்து 7 நடக்குது. இவங்களுக்கு தான் ரொம்ப ஜென்மத்திலேயே ராகு வருது. இப்போ சனியும் ராகும் சேர்ந்திருந்தால் கும்பம் சார்ந்த ஊர்களோ இல்லை கும்ப லக்னத்தில் பிறந்த நாடுகளோ இல்லை கும்ப ராசியில் பிறந்த நாடுகளுக்கு பெரிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. இங்கே தான் நோய் நீங்களாம் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்கல்ல நோய் வரும். கும்ப ராசியில் பிறந்திருக்கணும் அந்த அந்த ஊர். எப்படின்னா கும்ப ராசியில எப்படி இப்போ ரிஷப ராசியில நம்ம நாடு இருக்குது. கும்ப ராசியில பிறந்த ஊர் சுதந்திரம் பெற்று இருக்கணும். பெற்ற நாள் வந்து அந்த நாள்ல இருந்து அவங்களோட இப்போ நம்ம சுதந்திர நாளை தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம். எடுத்தோன்னு நம்மளோட சுதந்திரத்தை கொண்டாடுறோம். அந்த ஊருக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அந்த ஊர் ஒரு நாள் பிறந்து இருக்கும், பிறக்காமல் இல்லை. ஒவ்வொருவரும் அந்த நாடு வந்து சுதந்திரம் வாங்கின நாள் வந்து கும்பராசியாக இருக்கணும் இருந்தால் அந்த நாட்டில் தான் நோய் ஏற்படும். ஒரு தீராத நோய்கள் வாய்ப்புகள் உண்டு. தீராத இதுக்கெல்லாம் வருது. இப்போ கும்பத்தில் ராகு இல்லை, கும்பத்தில் சனி இல்லை, எல்லாமே இதுக்கு போயிடுச்சு. ஆனால் கும்ப வீட்டுக்கு ராகு வருது. அது வந்து கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் நெத்தி இல்லை தலை இந்த மாதிரி பகுதியில் அடிப்படக்கூடிய சூழலோ இல்லை ஸ்கின் டிசீசன் வரக்கூடிய சூழலோ இல்லை தலையில் வந்து அடிப்படக்கூடிய சூழலோ ஆக உயிருக்கு ஆபத்து இல்லை. சில பேர்த்துக்கு ஏற்படலாம். ஆனால் அது லக்னம் பொறுத்து இருக்குது. இப்போ துலா லக்னம் ரிஷப லக்னம் வந்தாலும் அவன் எவ்வளோ தடவை ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிரோடு இருப்பான். எத்தனை தடவை விஷத்தை குடித்தாலும் உயிரோடு இருப்பான். விஷத்தையே குடிச்சிட்டு உயிரோடு வந்தவங்களாம் இருக்காங்க. ஏமாந்து சொல்லிடாத அவனுக்கு சாவு பத்தின்னு சொல்லியிருக்கான். ஏமாந்தும் கூட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ரிஷபமும் துலாத்துக்கு ஆயில் கெட்டி. அதனாலதான் நம்ம மோடி ஐயா வந்து துலா ராசினால அவ்வளோ ஆயில் கெட்டி இருக்குது. அதனால கும்பத்துக்கு நாட்டுக்கு தான் கொஞ்சம் பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படும். புது வகையான நோய்கள் வரும். அந்த ஊருக்கு மட்டும்தான் வரும், உலகத்துக்கே வராது. உலகம் தோணுனது கும்பத்தில் கிடையாது. நீ 30 வருஷம் கழிச்சு அது ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி பிளேக்குன்னு ஒரு நோய் வந்தது. ஒவ்வொரு காலத்துக்கு அது ஒன்றும் அடுத்த 6 மாதம் அது வரல. அப்போ இன்னொரு நோய் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் மட்டும் எத்தனையோ லட்சம் பேர் செத்தாங்களாம். கடலில் பக்கத்து பெரிய கதைகள் உண்டு. அதெல்லாம் வந்து சோசியல் மீடியா பேசணும். இந்த நோய் வந்தால் நம்ம நாடு எப்படி என்னெல்லாம் சிக்கல் இன்னல்கள் ஏற்பட்டுருக்குது, வாழ் வரும்போது என்ன ஆச்சு, இதெல்லாமே அந்த காலமெல்லாம் நீங்கள் எல்லாரும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்லிட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு ஆள் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியே இல்லாமல் போயிருக்கும், அந்த கட்சியே இல்லாமல் போயிடும். ஒருத்தர் ஒரு ஆள் தான் வர முடியும். அது ஒரு யுகத்துக்கு ஒருத்தன் கரெக்டாக பாட்டில் சொல்லிட்டான். ஒரு யுகத்துக்கு ஒருத்தன் வருவான், அது நான் தான்ட்டான். அதுக்கு முன்னாடி சொன்னவங்கள சொல்லல. அவனுக்கு போய் அது செட் ஆகிக்குது அந்த வரிகள். அப்போ இந்த யுகத்துல என்ன பண்ணிருக்கான், ஒரு யுகம்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இதெல்லாம் ஒரு யுகத்தை சேர்ந்தது. 100 வருஷம் சில பேர் சொல்லுவாங்க. இப்போ கமாண்ட்ல போடலாம், டேய் 100 வருஷம்டா உனக்கு தமிழே தெரியல கூட சொல்லலாம். அதெல்லாம் யுகம் ஒரு 40-48 வருஷம் சேர்ந்தது ஒரு யுகம். அதனாலதான் 48 மண்டலம் இதெல்லாமே வரும். இப்படி கும்பராசிக்காரங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய சிக்கல் ஏற்படும். இந்த 18 மாசம் வெறி ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசம். எல்லா விஷயத்திலையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த சமயத்தில். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இந்த மே மாசத்துல இந்த மாசமெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 18 மாசமெல்லாம் பண்ணோம்னா ராகும் சேர்ந்து இருந்ததுனால ஓவர் த நைட்ல விட்டுட்டு போயிட்டான். ஓவர் த நைட்ல அவங்க நமக்கு செட் ஆகல. ஓவர் த நைட் இத்தனை லட்சம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி புரிஞ்சுட்டு போயிட்டான்.
தவறான தொடர்புகள், தவறான சந்தேகங்கள் என்ன வேணாலும் ராகுக்கு வந்து இதுதான் ஒரு 4 சொல்ல முடியாது, ஒரு 15-20 சொல்ல முடியும். அதுவே கும்பத்துக்கு வருதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது மீனத்தில் இருக்கிறதுனால மீனத்துக்கு அப்படின்னு இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ அவங்க ராகுக்கு வந்தோடனே அந்த கும்பத்துக்கு வந்தோடனே அந்த ராகு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய சூழல் எப்படி வருதுன்னா குருவின் ஒரு நல்ல இடத்துக்கு இருந்ததை விட பெட்டரான இடத்துக்கு வருது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஒரு சிலவங்க நான் சொன்ன மாதிரி 100% அந்த இதுலயே வந்து கரெக்டா மாட்டி சிக்கல்ல விடுவாங்க. பல பேர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? நல்ல ஒரு சிவன் கோயில் தேர்ந்தெடுத்து அமாவாசை அது 5 மலை இருக்குதுங்க. ஒன்று வந்து திருவண்ணாமலை, அப்போ சதுகிரி மலை, அப்போ வெள்ளிங்கிரி மலை, அப்போ பருவத மலை, அதுக்கப்புறம் வந்து பொதிகை மலை. இங்கெல்லாம் நடக்கணுங்க. கடைசிக்கு வெளியில் கீழே போய் நின்று கும்பிட்டாவது வரணும். அமாவாசை அன்னைக்கு தூங்கக்கூடாது. நல்லா போய் சுற்றி கால் வலிக்க நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அடுத்த அமாவாசை வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த அமாவாசையும் அவன் நடக்கணும். இப்படி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கணும். இப்போ 18 மாதம் நடந்தாங்கன்னா இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆவாங்க, ஜெயிப்பாங்க. ரொம்ப மிராக்கள் அப்படியெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லக்கூடிய சூழல் யாருக்கு வரும்னா அம்மாவாசையிலேயே இப்போ வந்துருப்பான். அவன் சொல்லுவான் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நான் நல்லா தானே இருக்கேன், நான் கல்யாணமே நல்லா. அவன் அம்மாவாசையில் இப்போ வந்துருக்கான். அவங்களுக்கு ஒருத்தனுக்கு தான் விதி விலக்கு, பௌர்ணமியில் பிறந்தவனுக்கு விதி விலக்கு. இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் மிகப்பெரிய அவங்களுக்கு வளப்பிரசாதம். இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் விடுபடக்கூடிய சூழல் உண்டு. எல்லாமே கொடுத்து கெடுக்கக்கூடிய சூழல் இப்போ உண்டு. பெரிய மாயை கொடுப்பாங்க, பெரிய விஷயம் கொடுப்பாங்க, யாருக்குமே நடக்காத விஷயமெல்லாம் நடக்கும். ஓவர் த நைட்டில் ஃப்ளைட்டில் போவாங்க, ஓவர் த நைட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், ஓவர் த நைட்டில் டவுன் ஆவாங்க, ஓவர் த நைட் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த குருவும் ராகவும் மாறும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. பொதுவாக ராகு மாறினாவே பெரிய மாற்றங்கள் உண்டு. சனி மட்டும் இருக்கும், 7 நடந்துட்டு இருக்குது. மீன் கழுத்தி அம்மன் கோயிலுக்கு போவது நல்லது. பங்கு சந்தையில பணம் போடுறது நிறுத்திக்கணும். லாங் பீடா வச்சுக்கணும், உடனடியாக இருக்கக்கூடாது. கோல்டுலாம் பணம் போடலாம். அப்போ இடம் வாங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். நம்பிக்கையை ஏற்படுத்தி நீ வாங்கிடு அப்படின்னு நல்லா கொடுக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்து தான் கொடுக்கணும். இடத்த செக் பண்ணி தான் வாங்கணும். இப்போல இடம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வருமானங்களை வரும். அவங்கக்கிட்ட இருந்து பொடுங்கிறதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணும். அதுக்காக இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? மீன் கழுத்தி அம்மன் கோயில்னு ஒரு கோயிலுக்கு அங்கே போகணும். இல்லை என்றால் பெருமாளை நல்லா திருப்பதி பெருமாளை போய் கும்பிடுவது நல்லது. கிருஷ்ணனை கும்பிடுவது நல்லது. இல்லை அதே திருவண்ணாமலைக்கு தன்னோட நட்சத்திரம் அன்னைக்கு நடப்பது நல்லது. சிவராத்திரி அன்னைக்கு நடப்பது நல்லது. அமாவாசை நடக்கலாம், சிவராத்திரி நடந்து 7:30 நடக்குது. அதனால இவங்கெல்லாம் 7:30 இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் 1-2 இல்லை, நிறையா நடக்குது. நிறைய விஷயம் அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்குது. இதெல்லாமே மாறும்போது பெரிய மிராக்கள் நடக்கும். இந்த 7 விடும்போது அவங்க பெரிய ஏன்னா 18 மாதம், இந்த 18 மாதத்தில் இப்போ 7:30 விட போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் ராகு கேது மற்றும் குரு பயிற்சி 2 பயிற்சிகளுமே அடுத்தடுத்து நடக்கிற நிலையில் நிறைய போர் பதற்றங்களும் உருவாகி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்க போகுது, ஸோ ஃபியூச்சர் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக நன்றி. நன்றிங்க.